பல்லடத்தில் மூவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சென்னிமலையில் கொலை செய்த கொலையாளிகள் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஆனால் அவர்கள் பாணியும் பல்லடத்தில் கொலை செய்தவர்களின் பாணியும் வேறு வேறாக உள்ளதால் போலீசார் புதிய கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மூவர் கொலையில் கொலையாளிகள் சிக்குவார்களா? ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் தோட்டத்தில் தனியாக இருந்த தம்பதியினர் அடித்து கொலை செய்யப்பட்டு பொருட்கள் திருடப்பட்டன. அந்த கும்பல் இருவேறு பகுதிகளில் இதே போன்று கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில் அந்த கும்பலை 2024ஆம் ஆண்டு கைது செய்து சிறையில் அடைத்தனர். அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் யாருக்கேனும் அவினாசிபாளையம், சேமலை கவுண்டம்பாளையம் மூவர் கொலை வழக்கில் தொடர்புள்ளதா என காவல்துறையினர் தங்களது முதற்கட்ட விசாரணையை துவங்கினர். உதாரணமாக அவ்வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட ஈரோடு மாவட்ட எஸ்பி ஜவஹர் தனது காவலர்களுடன் சம்பவம் நடந்த அன்று ஆய்வில் ஈடுபட்டார். ஆனால் அந்த கொலையில் நடந்த கொலையாளிகளின் திட்டமிடல் இதில் இல்லை என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்கள் சென்னிமலை பகுதியில் கொலை செய்தவுடன் கொலையான நபர்களின் கழுத்தை கயிறு மற்றும் துண்டுகளை கொண்டு இறுக்கி அவர்களது உயிர் பிரிந்ததை உறுதி செய்த பிறகே கொலையாளிகள் அவ்விடத்தை விட்டு சென்றுள்ளனர். அதேபோல் மோப்ப நாய் மூலம் தடயங்கள் சிக்கக்கூடாது என்பதற்கு மிளகாய் பொடியை தூவி சென்றிருக்கின்றனர். மேலும் கிடைத்த பொருட்களை அப்படியே எடுத்துச் செல்லும் நிலை மாறி அவினாசிபாளையம் கொலை வழக்கில் கொலை செய்யப்பட்ட செந்தில்குமாரின் செல்போனை எடுத்துச் சென்ற கொலையாளிகள் அதன் சிம் கார்டை கழற்றி வைத்து சென்றுள்ளனர். மேலும் சிகரெட் துண்டு ஒன்று கொலை நடந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சென்னிமலை கொலை வழக்கில் சிக்கிய கும்பலைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் சிகரெட் பயன்படுத்துவதில்லை என்பதால் காவல்துறையினர் விசாரணையில் தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையை காவல்துறையினர் தற்பொழுது விரிவுபடுத்தி இருந்தாலும் துப்பு துலக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருவதாக தெரிகிறது. இந்நிலையில் சேமலை கவுண்டம்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 20 கிராமங்களை போலீசார் தங்களது கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டு வந்து விசாரணையை விரிவுபடுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தை உலுக்கிய பல்லடம் மூவர் கொலையில் கொலையாளிகளை பிடிக்க போலீசார் பல்வேறு வியூகங்களை வகுத்து தேடுதலில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.